வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கிரவம் கலாச்சார கிளாஸ்க்கு வந்திருப்பேன். ஆனால் இந்த தடவை வந்து கெட் ரெடி வித் மீ. என்னோட பெட்ரூமுக்கு தான் உங்களை நான் அழைச்சிருக்கேன். இதுதான் பாருங்கோ, இங்கே தான் தூங்குவோம். குளிச்சுட்டு வந்தேன், இப்போ தான் தலையெல்லாம் குளிச்சுட்டு வந்தேன். காட்டுறேன் உங்களுக்கு எப்படி நான் டெய்லி வந்து நான் கிளாஸுக்கு எப்படி வரேங்கிறத நீங்கள் ஆச்சரியமாக யோசிச்சுட்டு இருப்பேன் நோடியோ. அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபாஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு சுருங்கிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து அயர்ன் பண்ணலாம். வாங்குவோம். அயர்ன் பண்ணாமல் எந்த ட்ரெஸ்ஸும் போடுறதில்ல. அதனால இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம அயர்ன் பண்ணுறோம். ஏன் பிடிக்காதுன்னா, இப்போது நான் ஒரு கசங்கின ட்ரெஸ் போட்டுன்னு போகிறேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான்னா பாப்பா, எல்லாரும் பேச மாட்டான். ஆனால் ஒருத்தர் அயர்ன் பண்ணிட்டு வந்தேன்னா அவகிட்ட எல்லாரும் பேசுவாள். அது என்கிட்ட எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக நான் வந்து டெய்லி அயர்ன் பண்ணுறதுண்டு. இப்படி அப்படி. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு உங்களுக்கு தெரியும் வெயில் வந்து வெடிக்கிறது. இங்கேயும் அங்கேயும் வெளில போக முடியல. அதுக்கு தான் நான் ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன். சந்தனத்தை எடுத்து என்ன பண்ணுறேன்னா, நல்லா கையளவு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் போட்டுக்கோங்க. மேலே நல்லா மூக்கி நல்லா வாயில். பெண்களுக்கு வந்து மீசை வளரும். அந்த மீசை எல்லாத்தையும் இதை வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணிவிடுங்க. தாடி மீசை எல்லாம் பெண்களுக்கு வளரும். பண்ணினதுக்கப்புறம் அடிச்சு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை எடுத்து இங்கே வைக்கிறச்சே உங்களோட இதெல்லாம் அப்படியே வைப்ரேஷன் ஆகும். இதை வைக்கச்சா அந்த குண்டலினி, அதே குண்டலினி ஓப்பன் ஆகும் பாருங்க. இப்போ பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொட்டுங்கிறது தேவை. அதுவும் என்ன பண்ணணும்னா, இந்த ஏரியாவில் கல்யாணமான வேள் நல்லா வைக்கணும். இந்த பொட்டு எடுத்து நல்லா இங்கே எல்லாம் தேய்க்கணும். நல்லா போடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து போடுங்க. இப்படி இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு தாலி, ஒரு மெட்டி, ஒரு சிந்தூர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் போகாதீங்க. அப்போ என்ன பண்ணுவா, நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாத வேள் அப்படின்னு நினச்சிப்பா. அப்போ போய் காட்டணும் கல்யாணம் ஆயிடுத்து. அதுக்கு தான் இந்த இது ஒரு ஐடி கார்டு மாதிரி. ஓகேயா? இப்போ என்னென்னா நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றின்றலாம். இப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன். ட்ரெஸ் மாற்றுற வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டே. இன்னைக்கு நான் போட்டுக்கிற ட்ரெஸ் ஒரு புது ட்ரெஸ். சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கினேன். ஷைனிங்காக ஒரு எல்லோ கலரில் உனக்கு கொடுங்கோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு வாங்கினேன். அவள் கொடுத்தா. இன்னைக்கு உங்களுக்கு இதை நான் காட்டுறேன். உங்களுக்கு இதை வாங்கணும் அப்படின்னாக்க போய் வாங்குங்க. நீங்கள் யாருன்னு போய் வாங்குங்க. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் போட்டு கம்பல்சரி, ஸ்டிக்கர் போட்டு சிந்தூர் கம்பல்சரியாக போட்டுருவேன். இப்போ பேச இங்கெல்லாம் இருக்கிறது இந்த சந்தனம்லாம் வந்து அப்படியே டைட் பண்ணுறது. என்ன அவ்வளோ பேசாத மஞ்சுளா அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோ பேச வேண்டாம், ஸ்டாப் பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு அலர்ட், வார்னிங். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து பாஸ்கரோட காது முடியிலேருந்து பண்ணினா ஒரு சௌரி மாதிரி. என்னன்னா, இதை எடுத்து இப்படி நான் போட்டுன்றேன் சென்டர் ஆஃப் மை இதில் போட்டுட்டேன்னா அது ஒன்று இருக்கும். ஆனால் இதில் என்ன ஃபேண்டாஸ்டிக்னா, பூ மட்டும் தொலைச்சிட்டேன். பூ எடுத்துட்டு வாங்க பாஸ்கர். சரி, அடுத்து இது வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கே தெரியும், நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது இது. இந்த துப்பட்டாவை வந்து போடுறதுல வந்து ஒரு இது இருக்குது, ஒரு கலை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு சைடில் இப்படி போட்டுக்கணும். கட்ஸ் இப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், இந்த ரெண்டு சைடையும் இப்படி எடுத்து இந்த ரெண்டு சைடையும் இப்படி எடுத்து இப்படி அளவு பார்க்கணும். இது கரெக்டாக இருக்கா, இது ஓகே அப்படின்னு பார்த்துட்டு ஒன்று விழும். அப்போ சும்மா கீழே குனிஞ்சு எடுத்து மாட்டிக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம கூச்சப்படக்கூடாது. லேடிஸாக இருந்துட்டு இதுக்கெல்லாம் கூச்சம்லாம் படக்கூடாது. எடுத்து சொருகிக்கணும். இப்படி அவ்வளோதான். எவ்வளோ தடவை பூ விழுந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வருது. நெக்ஸ்ட்டு போடுங்க, தூக்கி போடுங்க, காணும் வாங்கிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொல்லிட்டே இருப்பேன், துப்பட்டாக்கு என்ன போடணும்? துப்பட்டாக்கு பின் போடணும். ஸோ பின்னுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதான் சில லேடிஸ்லாம் பார்த்துருப்பேன், அவளோட தாலிலேயே அப்படி பின்னாக இருக்கும். ஏன்னா அந்த பின் எடுத்தா அப்பா சொருகிப்பாங்க, அங்கே சொருகிப்பா. ஸோ பின் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட இதுக்கு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு பின் போடுறோம். நான் ஆனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஒருவேளை இமேஜின் உங்ககிட்ட பின் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேள்?
பின் போடாமல் போயிடுவேன். கரெக்டா? அடிப்பேன். பின் போடாமல் போகவே கூடாது. ஒரு என்ன பண்ணலான்னா துப்பட்டாக்கு பின் இல்லைன்னா அன்னைக்கு போகாதீங்க வெளியில், வீட்டிலே இருங்கோ. எனிவே வெயிலெல்லாம் சுட்டு எரிக்கிறது, வீட்டிலே உட்காருங்க ஓரமாக, ரூமை பூட்டிண்டு. துப்பட்டாக்கு பின் இல்லாம எங்கேயுமே வெளில டோன்ட் கோ அட் ஆல். ஸோ துப்பட்டாக்கு பின் போடுறதுக்காக நான் என்ன சொல்றேன், செகண்ட் ஆல்டர்னேட் பிளான் என்னன்னாக்க இந்த வீட்டில் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா துப்பட்டாக்கு பின் போகாமல் வெளியில் போகிறது வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு இது கிடையாது. ஸோ அது பரவாயில்ல, ஒரு மாதிரி உறுத்தும். என்ன எல்லாமே வந்து கன்வீனியன்ஸ் பார்த்துட்டே இருக்க முடியாது. அப்பப்போ வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ்லையும் ஒரு கன்வீனியன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் அந்த மாதிரி அவள் ஃபிலாசபிலாம் பேசுகிறேன். ஸோ ஐ எம் ஆல்மோஸ்ட் டன். ஸோ என்னோட ஹீரோ என்னோட இது வர்றது போடுங்க கொஞ்சம் கேட்ச். இதுதான் என்னோட பூ. இந்த பூ இல்லாமல் நான் போகவே மாட்டேன். அதான் அதெல்லாம் சொல்கிறாளே பூக்கி கீக்கிலாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட கிரகம். ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த கிரகம் படத்தில். இன்னைக்கு நான் வந்து கலாச்சார கிளாஸ் எடுக்கிறதுக்காக இந்த அட்டையரோட நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். பாருங்க, சைட் ப்ரொஃபைல், பேக் ப்ரொஃபைல். போகலாம் வாங்க. கை வந்து காலியாகவே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பொருள் கையில் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வளையல் போட்டுப்பேன். ஏன்னா நம்ம தூரத்துலேருந்து வரப்போவே நம்மளோட வளையல் சத்தத்தில் வந்து கேட்குறதா கேட்கும். சார் நம்ம தூரத்துலேருந்து வரும்போதே இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் அலர்ட் ஆகிடுவா. வந்துட்டா. அதுக்குன்னே ஒரு அலாரம் கிளாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் இந்த இதை. ஸோ வளையல் போட்டுக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கு அழகு ஒரு கையில் ஒரு வளையல். சரி, நான் கிளம்புறேன். பாஸ்கர்ஸ் கூட வரா, என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு வரா இன்னைக்கு. ஏன்னா வந்து வெயிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி எடுத்து, ஸோ கொடைகிடெல்லாம் எடுத்துட்டு நல்லா சந்தனத்தை போட்டுட்டு என்ஜாய் யுவர் சம்மர் டைம் இந்த வெயில். கெட் ரெடி வித் மீ. உங்களை எல்லாரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் பாஸ்கரோட நான் வந்து காலேஜுக்கு போகிறேன், என்னோட கலாச்சார கிளாஸ் இருக்கேன். See you, bye.